சன் சிட்டி ஸ்டேடியம் நிறைஞ்சிருக்கு. இங்க நிறைய மக்கள் தன்னுடைய ஹீரோ ருத்ராவுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. இவங்க தான் ஜெனி ஜானி. ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாரையும் இந்த மெஜிஷியன் மீட்டுக்கு வரவேற்கிறேன். முதல்ல கால் சிட்டியை சேர்ந்த ஜெனி ஜோடி அவங்களோட மேஜிக்கை காட்ட போறாங்க. ஆமா, இவங்க பூமியில இருந்து கல்லை எதுக்காக எடுக்கிறாங்க? ஸ்டெடி ஸ்பினி ஸ்டேக்கி சூ. நல்லா மேஜிக் பண்றாங்களே. என்னோட காலு. வாவ் வாவ், சூப்பர் சூப்பர், சரியா மேஜிக் பண்றாங்களே. இங்க பாருங்க, பாக்க யாராவது வந்து இதை தூக்குங்க. ருத்ரா, நீயே பாத்தியா ஜெனி ஜோடி என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு? கேட்டது பண்ண கேட்டதே தான் நடக்கும். ஜெனி, நீ பண்ணது எதுவுமே சரியில்லை. என்ன சரி பண்ணு, என்ன பெருசாக்கு. ருத்ரா, என்ன காப்பாத்து. Ibaiska normalistico. ஜெனி ஜோடி, நீங்க விளையாடுனது போதும். ருத்ரா, நீ இப்போ உன் மேஜிக்கை காட்டு. மேஜிக் பண்ண சொன்னா கல்ல சுத்திக்கிட்டு இருக்கா ருத்ரா. ஜெய் சிங் தாத்தா, ஜெய் சிங் தாத்தா. நீ என்ன சொல்ற? என்னாச்சு ஜெய் சிங்? ஏதாவது பிரச்சனையா? சார் மெஜஸ்டிகோ, இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. மெஜிஷியன் ஃப்ரோசோ கடந்த ஒரு வருஷமா ப்ளூ லீவ்ஸை தான் தன்னோட சாப்பாட்டுல பயன்படுத்திட்டு இருக்கானா. மெஜிஷியன் ஃப்ரோசோவா? உலகத்தையே ஃப்ரீஸ் பண்ணி அவன் ஆளணும்னு ஆசைப்பட்டானே அவன் தானே. ஆனா நான் அவனோட கண்ணுல மேஜிக் பேண்ட்ஸ போட்டு விட்டேனே. அவனோட கண்களை தொற்காத வரைக்கும் அவன் மேஜிக்கால எதையும் ஃப்ரீஸ் பண்ண முடியாது. ப்ளூ லீவ் சாப்பிடறதுனால என்ன ஆயிட போகுது? சார் மெஜஸ்டிகோ, அதனால உங்களோட மேஜிக்கோட தன்மை குறைய வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு பௌர்ணமி வேற, அதனால அவன் இன்னைக்கு ஏதாவது பண்ணுவானோன்னு என் உள் மனசுக்கு தோணுது. நான் உடனே போய் அவனை தடுத்தாகணும். தாத்தா எதுக்காக இவ்வளவு டென்ஷனா இருக்காரு? இந்த நாளுக்காக நான் பல நாள் காத்திருந்தேன். சார் மெஜஸ்டிகோ என்னை கைது பண்ண எவ்வளவோ முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனா மேஜிக்கல் பிளைன்ஸ் இன்னைக்கு நகர போகுது. அதுக்கப்புறம் நான் பழி வாங்க ஆரம்பிச்சிடுவேன்.
சரியா சொன்னீங்க சார். ரொம்ப தப்பான ஆளுகிட்ட மோதிட்டோம்னு மெஜஸ்டிக்கும் கண்டிப்பா வருத்தப்பட போறாரு பாருங்க. என் கண்கள்ல கட்டப்பட்டிருக்கிற துணி நகர வேண்டும். அதுக்கப்புறம் நான் எல்லாரையும் பழி வாங்க வேண்டும். இல்ல, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இல்ல, இது நடக்க கூடாது. இவனை தடுத்தே ஆகணும். இவைஸ்கா கண்ணுல இருக்கிற துணி கட்டுப்படணும். வாவ், பாஸ் வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. ஜெய்சிங் சௌகான், நான் சந்தோஷமா இருக்கிறத பார்க்க வந்திருக்கியா இல்ல உன்னோட அழிவை தேடி இங்க வந்திருக்கியா? இவைஸ்கா சகும் பிளைண்டோ. ஆஹா. தாத்தா, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா எங்க தாத்தாவை இப்பயே சரி பண்ணு, இல்லனா உனக்கு நல்லது இல்ல. நான் யாருன்னே தெரியாம என்கிட்ட சேலஞ்ச் பண்ற? இந்த ஃப்ரோசோ கிட்ட சண்டை போடுறதுக்கும் ஒரு வயசு வேணும். நீ ரொம்ப குட்டி பையன், ஜெய்சிங்கோட கிராண்ட்சன். ஃப்ரோசோ, ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்கை என்னைக்கும் சந்தேகப்படாத. ருத்ரா, நாம இப்ப ஃபைட் பண்றதை விட தாத்தாவை காப்பாத்துறது முக்கியம். உங்களால இங்க இருந்து தப்பிச்சு போய் என்ன பண்ண முடியும்? இனி இந்த உலகத்தை ஆள போறது நான் தான். ருத்ரா, நீ வந்துட்டியா? ஃப்ரோசோவை பத்தி நான் கேள்விப்பட்டேன். உன்னோட உதவிக்காக இந்த புக்கு தேவைப்படும் நான் ஏற்கனவே எடுத்து வச்சிட்டேன். யாரோ என்னோட புக்க பெஞ்சிஷியன் லைப்ரரியில திறந்து பார்த்திருக்காங்க போல இருக்கே. அது கண்டிப்பா அந்த ருத்ராவா தான் இருப்பான். ஏதாவது க்ளூ கிடைக்கணுமே. கிடைச்சிடு. ருத்ரா, சீக்கிரம் பாரு, நம்மள ஃப்ரீஸ் பண்ண போறோம். ருத்ரா, ஃபாஸ்டா பண்ணு, ஃபாஸ்டா பண்ணு. அலசா சார், எனக்கு வேண்டிய இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சிடுச்சு. நாங்க சீக்கிரம் திரும்ப வந்துருவோம். அது வரைக்கும் தாத்தாவை நீங்க பாத்துக்கோங்க. சரி. இந்த இடம் நல்லா இருக்கா? குவிக் ஸ்டாப்போ.
Ibaiska Zibaiska Ice Sword Creato. நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். எதுக்காக எல்லாரையும் விட்டுட்டு என்ன ஃபாலோ பண்ற? எல்லாரும் ஒண்ணா நில்லுங்க. Ibaiska Zibaiska Magical Wall Creato. ருத்ரா என்ன இது? என்ன நடக்குதுங்க? ஒண்ணுமே புரியல. ருத்ரா, சர் மெஜஸ்டிகோ, ஜெய்சிங் இவங்களால தடுக்க முடியாத என்ன ஒன்னால தடுக்க முடியும் நீ நினைக்கிறியா? நான் இந்த நாளுக்காக பல நாள் காத்திருந்தேன். ஆனா நீ என்ன ரொம்ப ஈஸியா தடுத்துடலாம் நினைச்சியா ருத்ரா? இந்த பனிக்கட்டி போர்வையிலிருந்து உன்னால வெளியில வர முடிஞ்சா வந்து காட்டு, அதுக்கப்புறம் உட்காந்து பேசலாம். நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் சில் ரங்கீலா, பிரச்சனை இருக்கிற நேரத்துல மைண்ட ரிலாக்ஸா வச்சுக்கணும். நம்ம இப்ப ஐஸ் கட்டி போர்வையில தானே இருக்கோம். எதுக்காக டென்ஷன் ஆவறீங்க? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்கலாம். ஆனா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இங்க எப்படி வருவாங்க ருத்ரா? வருவாங்களா? அவங்க நம்ம கூட தான் இருக்காங்க. என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜிம்சும். ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரம் வெளியே வாங்க. ஜிம்சும், ட்ரீ ரூட்ஸ் கிட்ட எங்களுக்கு உதவி செய்ய சொல்லுங்க. எப்படி சொல்ற ருத்ரா? ட்ரீ ரூட்ஸ், ப்ளீஸ் எங்களை இந்த பனிக்கட்டி போர்வையில இருந்து வெளியே கொண்டு வா. ஜெய்சிங்க நான் நினைச்ச மாதிரியே பழி வாங்கிட்டேன். இப்ப எப்படியாவது மத்த மெஜிஷியன்ஸை இங்க வர வச்சா அவங்களையும் என்னோட கண்ட்ரோலுக்கு நான் கொண்டு வர முடியும். அவங்க எல்லாரையும் நான் ஃப்ரீஸ் பண்ணிட்டேன்னா நான் சொல்றத அவங்க கேட்டுதான் ஆகணும். நீ ஒரு லெட்டரை எழுது. என்ன பாஸ் எழுதணும்? என் அன்பான மெஜிஷியன் நண்பர்களே, நான் தான் மெஜிஷியன் ஃப்ரோசோ. ஒரு பெரிய கெட் டுகெதர் பார்ட்டியை நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதுக்கு நீங்க எல்லாரும் கம்பல்சரி வந்தாகணும். ஏன்னா சார் மெஜஸ்டிகாவும் ஜெய்சிங்கும் ஏற்கனவே இங்க வந்துட்டாங்க. சார், இந்த லெட்டர் எப்படி மெஜிஷியன்ட்ட போய் சேரும்? எல்லா மெஜிஷியன்ஸும் ஃப்ரோசோவோட இன்விடேஷன் பார்த்து வந்துட்டாங்கன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். லைப்ரரியில இருந்து நான் எடுத்த இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ற நேரம் வந்துடுச்சு. ஃப்ரோசோவை நம்ம ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் தோக்கடிக்க முடியும். அந்த இடம் தான் டெசர்ட் ஆஃப் ரெடான்ஸ். இபாய்ஸ்கா ஹிப்னோடைசோ. போ, உன் பாஸ் கிட்ட போய் நான் சொல்றத சொல்லு. பாஸ், நீங்க மெஜிஷியனுக்கு பார்ட்டியோட இன்விடேஷன் அனுப்பிட்டீங்க. ஆனா ஏற்கனவே எல்லா மெஜிஷியன்ஸும் டெசர்ட் ஆஃப் ரெடன்ஸ்க்கு மீட்டிங்காக எல்லாரும் போயிட்டு இருக்காங்களாம். அப்படியா? அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்ல. நான் அங்க போய் எல்லாரையும் ஃப்ரீஸ் பண்ணிடுறேன்.
அசிஸ்டண்டை ஹிப்னாடைஸ் பண்ணி நல்லா தான் விளையாடினேன். ஆனா இந்த ஃப்ரோசோக்கு உண்மை எது மேஜிக் எதுங்கிறது ரொம்ப நல்லா தெரியும். என்னோட கண்கள் சில வருடங்கள் மூடப்பட்டிருந்தது, ஆனா என்னோட மூளை எப்பவும் திறந்தே தான் இருக்கும். இதுக்கப்புறம் நான் எதுவும் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த டெசர்ட்ல இருந்து உங்களால தப்பிக்க முடிஞ்சா தப்பிச்சு காட்டுங்க, அதுக்கப்புறம் சண்டை போட்டுக்கலாம். நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். இந்த எறும்பு கடிச்சதுன்னா தாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்களே, இப்ப என்ன பண்றது? ஒரு எறும்பு கடிச்சா ரொம்பலாம் வலிக்காது. ஒருவேளை பாலன்ஸ் ஒன்னா வந்து உங்களை கடிச்சா என்ன பண்ணுவீங்க? நீங்க எல்லாரும் ரொம்ப லக்கியா இருக்கீங்க. ஆன்ஸ் எல்லாம் ஓடி போச்சு. ஆனா இவங்க கிட்ட இருந்து நீங்க எப்படி தப்பிப்பீங்க? நீ என்ன கைது பண்ணும் நினைச்சல்ல, இப்ப நீங்க அழிய வேண்டிய நேரம் வந்துடுச்சு. மை டியர் ருத்ரா, பாய் பாய். நாங்க அழிய மாட்டோம், நீ அழிய போற டைம் வந்துடுச்சு ஃப்ரோசோ. ருத்ரோட வயசை பார்த்து ருத்ரோட மேஜிக்கை என்னைக்கும் சந்தேகப்படாத. நீ இப்ப மண்ணுக்குள்ளேயே இருக்க, அதே நேரம் வெளியிலேயே இருக்க. நீ பூமிக்குள்ள இருந்து எல்லாரோட காலை பிடிச்சி இழுக்கும் பொழுது நான் அப்பவே மேஜிக் பண்ணி வெளியே வந்துட்டேன். பைஸ்கா இமேஜ் கிரியேட்டோ. அப்படின்னா நீ பிளான் பண்ணி தான் இந்த டெசர்ட்டுக்கு வர வச்சியா? என்னோட மேஜிக் இங்க வேலை செய்யக்கூடாதுன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா அவ்வளவு சுலபத்துல நான் என்னைக்கு தோக்க மாட்டேன். மேஜிஷியன் ஃப்ரோசோ, நீ திருந்தவனுக்கு மறுபடியும் வாழ்க்கை ஒரு வாய்ப்பு கொடுத்தது, அதையும் நீ இழந்துட்ட. இதுக்கப்புறம் உன்னை மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இதுக்கப்புறம் நீ பாதாளத்தில் இருக்கிற சிறைச்சாலையில கைதியா தான் இருக்கணும். ருத்ரா, தேங்க்யூ வெரி மச். நீ உன் தாத்தாவை மட்டும் காப்பாத்துல இந்த உலகத்தையே காப்பாத்தி இருக்க. ருத்ரா, இது முடிவு நினைக்காத ஆரம்பம். நான் ஒரு நாள் கண்டிப்பும் மறுபடியும் வருவேன்.